நெஸ்டட் ஃபார் லூப் கான்செப்ட் பேஸ் பண்ணி இந்த அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 rows இருக்குது அண்ட் 3 columns இருக்குது. ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நெஸ்டட் லூப் கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏபி ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 rows இருக்குது. ரோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எதை மீன் பண்ணும்னா அவுட்டர் ஃபார் லூப்பை மீன் பண்ணும். அவுட்டர் ஃபார் லூப் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், இந்த பிளேஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா காலம்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம்ஸ்னு 3 columns இருக்குது. அப்போ காலம்ஸ் எதை எனக்கு மீன் பண்ணுதுன்னா இன்னர் லூப்பை நமக்கு மீன் பண்ணுது. இங்கே நம்ம இன்னர் லூப் எழுதியிருக்கோமா, இதை மீன் பண்ணுது. இதே தான் நம்ம அப்படியே ப்ரோக்ராமில் இங்கே எழுதியிருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து என்னது அவுட்டர் ஃபார் லூப். அடுத்து அவுட்டர் ஃபார் லூப் இங்கே ஸ்டார்ட் பண்ணி எனக்கு என்ன ஆகுது, இங்கே க்ளோஸ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா இன்னர் ஃபார் லூப், இது இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த பிளேஸில் நமக்கு என்ன ஆகுது, க்ளோஸ் ஆகுது. இப்போ இதில் அவுட்புட் பாருங்கள் என்னது, ஏபி ஏபிசி அப்படின்னு வருதா. இது எல்லாமே நமக்கு என்னது கேரக்டர். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கேருங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணி வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். கேர் ஐஜே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறோம், 2 வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேரக்டரை அசைன் பண்ணும்போது வித்தின் சிங்கிள் கோட்ஸ் கிளார் தான் அசைன் பண்ணணும். அதனால் என்ன பண்ணிக்கிறோம், I is equal to A அப்படின்னு வித்தின் சிங்கிள் கோட்ஸ் கிளார் அசைன் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சி. இப்போ இந்த ஏங்கிறது எனக்கு எதை எடுத்துக்கும்னா அதோட ஆஸ்கி வேல்யூ. இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 97 அப்படின்னா அதோட அடுத்த ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா 98னா அது பியோட தான் இருக்கும். கேபிட்டல் லெட்டருக்கும் ஸ்மால் லெட்டருக்கும் தனித்தனி ஆஸ்கி வேல்யூ வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, இந்த ஏயை இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது இதுக்கு அடுத்த ஆஸ்கி வேல்யூ என்னவோ அதோட கேரக்டர் தான் பிரிண்ட் ஆகும். ஏக்கு அடுத்த ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா பி தான், அதனால் பியோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். பிக்கு அடுத்த ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா சி, அதனால் எனக்கு என்னங்க சிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்லேயே பார்த்துருக்கோம் எப்படி வந்து லூப் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்ட்டு. இன்னொரு தடவை நான் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ அவுட்டர் லூப்பு பார்த்தீங்கன்னா அவுட்டர் லூப் எனக்கு என்ன ஆகுது, இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த பிளேஸில் முடியுது. அப்போ நமக்கு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நார்மல் ஃபார் லூப்பில் அந்த பிளாக் லார் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுமா. அப்போ இந்த பிளாக் எங்கே ஆகுது, இங்கே ஓப்பன் ஆகி இந்த பிளேஸில் தான் நமக்கு க்ளோஸ் ஆகுது. அப்போ இதை பொறுத்தளவு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே என்னது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எனக்கு நாங்கள் அவுட்டர் லூப் போகும். இப்போ அதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு இன்னர் லூப் போட்டுக்கிறோம். அப்போ இந்த இன்னர் லூப் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் எனக்கு நாங்கள் அவுட்டர் லூப் வந்து அவுட்டர் லூப் அப்புறம் ஃபால்ஸ் ஆகும். அவுட்டர் லூப் ஃபால்ஸ் ஆனால் எனக்கு வந்து நாங்கள் லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். இன்னர் லூப் ஃபால்ஸ் ஆனால் அவுட்டர் லூப் கான்செப்ட்டுக்கு போகும். ஓகேவா. இப்போ இதில் பாருங்கள் I is equal